நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நாம் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமான அந்த இயேசு, நம்முடைய காயப்பட்ட நேரத்தில் தகப்பனான அந்த இயேசுவை நாம் ஆராதிப்போம். கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இதோ மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர், சதையும் இரத்தமுமாக நம் முன்பே
அவரை முழு மனதோடு நாம் ஆராதிப்போம். சுகப்படுத்துகிற ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிலே, சோதனை நேரத்தில் நண்பரானிலே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிலே, சோதனை நேரத்தில் நண்பனானிலே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. வாழ முடியாது, என் பக்கத்திலேரோ ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேரோ ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரோ ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அனைவரும் எழுந்து நின்று இறை வார்த்தைக்கு செவிமடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 11 முதல். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 11 முதல். இயேசு கூறியது: ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் அருமையான நாளில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான தலைப்பில் நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இது கொஞ்சம் இன்னும் ஆழமாக நான் போகணும்னு நினைக்கிறேன். பங்கு பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட இறை தன்மையை மீட்டெடுங்கள். நான் இந்த பார்வையில் பார்க்குறேன். பங்கு பெறுதல்னா ஏதோ ஒரு இடத்துல இறைத்தன்மை இருக்குது, நான் அதுக்குள்ளே என்ன செய்கிறது, கொண்டு போய் புகுத்துறது, இல்லைனா அதை எடுத்து நான் எடுத்து கொள்வது, இல்லை என்றால் அந்த தன்மைக்குள்ளே போகிறது. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் பிறக்கும் பொழுது இறை தன்மையில் தான் பிறந்திருக்கிறேன். எனவே என் இறைத்தன்மையை நான் என்ன செய்யணும் அப்படின்னா மீட்டெடுக்கணும். இன்னைக்கு அந்த பார்வையில் தான் நான் உங்களோட ஒரு மணி நேரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, இந்த இறைத்தன்மையை எனக்கு எடுக்கிற விஷயம் என்ன, அதுலேருந்து நான் எப்படி என்னை மீட்டுக்கொள்வது. நான் மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல கன்ஃபெஷனுக்குள்ளே நீங்கள் போவீங்க மனம் வருந்தி. ஸோ அதற்கான ஒரு சின்ன தயாரிப்பு தான் நான் உங்களோடு பேச போகிற இந்த நேரம். அதனால் இறை தன்மையை மீட்டெடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றி என்ன, நான் ரொம்ப கேஷுவலாக தான் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க. பல நேரங்களில் நம்மளை குறித்த பல ஜட்ஜ்மெண்ட்ஸ், பல தீர்ப்புகள் தவறாகவே இருக்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் சரியான பதில் சொல்லாதீங்க. டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணும்? நீங்கள் யார் அம்மா, நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா என்னம்மா நீங்கள் நான் தான் சொல்லலாம், தயவு செஞ்சு என்னையே சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்லாதீங்க. ரைட்? நான் டக்குன்னு கேட்குறேன், ஒரு உண்மையான பதில். நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? உங்கள் பேரை சொல்லுவீங்க. வேற என்ன சொல்வீங்க? இன்னாருடைய பையன் சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம்? நான் இந்த ஊரை சார்ந்தவன், நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன், ரைட், நான் இந்த வேலையை செய்கிறேன், இதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மை கிடையாது. இவையெல்லாம் நம்ம மேலே திணிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் பிறந்ததுனால ஏன் மேலே திணிக்கப்பட்ட விஷயங்கள். நான் ஒரு ஃபாதருங்கிறேன், ரைட்டா? இந்த ஃபாதருங்கிறது எனக்குரியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது எனக்கு வந்தது, அவ்வளோதான். என்னுடைய ஒரிஜினல் அப்படிங்கிறது இந்த ஃபாதர் விட்டு கிடையாது. உங்களுடைய நேம் நீங்கள் கிடையாது, உங்களுடைய வேலை நீங்கள் கிடையாது, நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன் நீங்கள் கிடையாது. அப்போ நீங்கள் யார் அப்படின்னா, கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் விவிலியத்தின் அடிப்படையில் யோசித்தீங்கன்னா, விவிலியம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாரும் யாரா? கடவுளுடைய சாயல், கடவுளுடைய உருவம். இதுதான் நீங்கள். நாம் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டதெல்லாம் ஏதோ நமக்குரியதுன்னு நினச்சிக்கிட்டு நாம் அதில் இன்னைக்கு அகமகிழ்ந்து அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற. தயவு செய்து இந்த உண்மையை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்காங்க ப்ளீஸ். இந்த சாக்ரட்டிஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அவர் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார், நான் யார், நான் யார், நான் யார். இந்த கேள்வி போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்திய தத்துவத்தில் நான் யார் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அகம் பிரம்மசி பிரம்மாசி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கடவுள். ஸோ இந்திய தத்துவமே அதுதான் சொல்லுது. இந்து தத்துவம் கிடையாது, இந்திய தத்துவம். ரைட்? நம்முடைய கலாச்சாரம் அதைத்தான் விவிலியம் சொல்லுது. நீங்க யார் அப்படின்னா, நீங்கள் கடவுளுடைய சாயல், நீங்கள் கடவுளுடைய உருவம். நீங்க உங்க பேரு கிடையாது, நீங்க உங்களுடைய பிள்ளை கிடையாது. இவையெல்லாம் இந்த மண்ணு கொடுத்தது. இந்த மண்ணு அழிஞ்சு போகும். அது மாதிரி இந்த பெயர்கள், இந்த உருவகம், இது எல்லாம் அழிஞ்சிடும். ஆனா நீங்கள் இறை தன்மையில் உடையவர்கள், நீங்கள் கடவுளுடைய சாயல், நீங்கள் கடவுளுடைய உருவம் என்பதை உங்கள்கிட்ட யாராலும் என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம அதை மறந்துட்டோம். இதை யார் மறக்கடிக்க செஞ்சா? அதுதான் ரொம்ப அழகா அந்த மைம் ஷோ காட்டினாங்கன்னா, ரொம்ப அழகா நடிச்சாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு நல்லா கைத்தட்டி பாராட்டு சொல்லுங்க. ரொம்ப அழகா நடிச்சாங்கன்னா, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் நற்கரையில் இருந்துச்சு, அதனால நான் இப்படி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். பட் பெர்ஃபெக்டாக அவங்க பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப அழகா நல்லா நடிச்சாங்க. நல்ல கான்செப்ட். என்ன அது ரொம்ப அழகா. அந்த குழந்தை கடவுள் பக்கத்தில் இருக்குது, கடவுளுடைய இறைத்தன்மையில தான் இருக்குது. ஆனால் யார் எனக்குள்ளதை புகுத்துறா? இந்த சாத்தான், இந்த உலகம். அது முதல்ல நடந்துச்சு, ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்குது. ஏதோ நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்மளாம் தப்பிச்சுக்கிட்டோம்னு கிடையாது. இப்போ நடக்கும், இந்த நொடி நடக்கும்.
ஏன்னா விவிலியம் சொல்லுது, கர்ச்சிக்கும் சிங்கம் போல அவன் நம்மளை எப்படி வீழ்த்தலான்னு இந்த வழியிலோட உட்காந்துட்டு இருப்பான், உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருப்பான், உங்க சைடில் உட்காந்துட்டு இருப்பான். அதனால ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அந்த இறைத்தன்மையை இழந்துகிட்டே இருக்கிறோம். உள்ள அந்த பரிசுத்தத்தை நம்ம இழந்து போய் இன்னைக்கு அது எப்படி இருக்குதுன்னா, தங்கத்தினால நம்ம சில இன்னைக்கு நம்ம மேல சாக்கடை புகுந்து அது எல்லாத்தையும் மடக்கி வச்சதுனால நம்மளுடைய தன்மையை நமக்கு இன்னைக்கு தெரியாம இருக்குது. கொஞ்சம் உட்கார்ந்து இந்த 3 நாள் நீங்க யோசிக்கிறது தான் அந்த நாள். நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இன்னைக்கு எங்க தம்பிமார் இருக்கிறாங்க, நாளைக்கு 3 நாள் அவங்க தியானம் பண்ண போறாங்க. எங்க பிரதர்ஸ் எல்லாருமே நாளையிலிருந்து 3 நாள். ஆனா மற்ற எல்லாரும் எங்கெங்கெல்லாமோ தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, தியேட்டர்ஸ்க்கு போவாங்க, பொருட்காட்சிக்கு போவாங்க. இன்னைக்கு நீங்க இந்த 3 நாள் நான் யார், நான் இறை தன்மையில் இருக்கிறவன், எனக்குள்ள ஆண்டவருடைய சாயல் இருக்குது, இந்த ஃபீல் நான் வந்து இதை உங்கள்கிட்ட எப்படி சொல்றேன்னா ஃபீலிங் லெவலுக்கு வாங்க. அறிவு லெவலில் இருக்காதீங்க. அறிவு லெவலில் இருந்தீங்கன்னா இப்போ வாங்குவீங்க, மறுபடியும் மறந்து போயிருவீங்க. உணருங்க, நீங்கள் கடவுளுடைய சாயல். சாயல்னா லைக்னஸ், நீங்கள் கடவுளை போன்றவர்கள். அதுதான் இங்கே போட்டிருக்குது இறைத்தன்மை. நீங்கள் இறைத்தன்மை தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கடல் இருக்குதுன்னா கடவுள் கடல் என்றால் நீங்களும் நானும் கடலில் இருக்கிற ஒரு குவளை தண்ணீர், அவ்வளவுதான். இதுதான் கற்பனை. ஏன்னா கடல் இருக்குது, கடல் நான் ஆயிருவனா அப்படின்னா ஆக முடியாது. நான் கடல் கிடையாது. ஆனா கடல் இருக்கிற ஒரு குவளை தண்ணீர்ல கடலுக்குரிய தன்மை இருக்குதா? இருக்குது. அது அப்படி கடல்ல ஊத்தீங்கன்னா நீங்களும் அந்த கடல் அந்த தண்ணி என்னதான் மாறிடும்? கடலா மாறிடும். அதுதான் நீங்களும் நான். இந்த உண்மையை மட்டும் கொஞ்சம் உள்வாங்கிக்கலாம். கடவுளுடைய இறைத்தன்மை எனக்குள்ள இருக்குது. நான் கடவுளாக முடியாது. ஆனால் நான் என்னை கடவுளோடு இணைத்துக் கொள்வேன் என்றால் நானும் கடவுள் என்னதான் மாறிடும்? ஒன்னாவே மாறிடும். அதுதான் இறை தன்மையில் பங்கெடுத்தல். இல்லை என்றால் இறை தன்மை என்ன செய்யறது? மீட்டெடுத்து. இப்போ இதுதான் உண்மை. இந்த உண்மையை எப்படி இந்த உலகம் உடைக்குது அப்படின்னா, நான் யோசித்து பார்க்குறேன். நம்ம எல்லாரும் ஒரு வகையான முரண்பாடான வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றோம். நம்ம வாழ்க்கையை வந்து நார்மலாகவே இல்லை. யோசிங்க, நம்ம நார்மலான வாழ்க்கையை வாழ. நம்ம உடலுக்கு உகந்த உணவு என்னது? உடலுக்கு உகந்த உணவு இட்லியா பரோட்டாவா? ஆனால் நமக்கு என்ன பிடிக்கும்? இது எங்கிருந்து வந்துச்சு? இது யார் தந்தா? எனக்கு நல்லது என்னது எனக்கு தெரியும், ரைட்டா? உங்களுக்கு யாருக்கா தெரியாம இருக்குதா? ஆனா உங்க முன்னாடி இட்லியும் பரோட்டாயும் வச்சு உங்களுக்கு எதுதான் போகும்? பரோட்டாவுக்கு தான் கை போகும். இது யார் எனக்குள்ள புகுத்துனாங்க? இந்த கேள்வியை கேளுங்க. இப்போ உங்க முன்னாடி ஒரு திருப்பலி இருக்குது, இந்த பக்கத்துல ஒரு உங்களுக்கு பிடித்தமான ஒரு திரைப்படம் இருக்குது. எது நல்லது? ஆனா எதுதான் பிடிக்கும்? சும்மா அப்படிலாம் போடாதீங்க பிட்டு. எதுதான் பிடிக்கும்? திரைப்படம் தான் பிடிக்கும். அதுதான் போட்டிருந்தேன். ஏன்னா பல பேருக்கு அது வருத்தம். கேரல்ஸ் என்ன, அங்கே பூசை நடக்குது, பூசையோட எனக்கு எதுதான் முக்கியம்? கேரல்ஸ் தான் முக்கியம். அது கேரல்ஸ் எனக்கு ஆட்டம் பாட்டம் கூத்து, அதுதான் அன்னைக்கு நமக்கு என்ன தெரியும்? நம்ம யாருக்குமே வந்து இப்போ அதில் பங்கெடுத்த எல்லாருக்கும் ஏதோ எது ரைட்டு தப்புலாம், எல்லாருக்கும் எது ரைட்டு எது தப்பு எது சரின்னு தெரியும். ஆனால் தான் செய்கிறத அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? நியாயம் 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 தக்க வச்சு. யார் காரணம்? அந்த கேள்வி மட்டும்தான் இன்னைக்கு நான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்கள்கிட்ட. இன்னைக்கு இறை தன்மையில் நான் இருக்கிறேன். இறை தன்மை தான் எனக்குரியது. இறை தன்மையில் நான் அப்படியே வாழ்ந்தேன்னு வச்சுக்காங்களேன், கடைசி வரை வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும். மன அழுத்தம் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, வேதனைகள் இருக்காது, நோய் நோக்காடுகள் இருக்காது. ஏன்னா நீங்க கடவுளாக தானே பிறந்தீங்க. கடவுளாகவே நம்மளால போய் சேர முடியும். பல நேரங்களில் இப்படி போற தருணத்தில் என்ன தெரியுமா சொல்றாங்க? இல்லை, அப்படிலாம் வாழ முடியாது, மனிதன் பலவீனன், அப்படி நமக்கு நாமே ஒரு சில சாக்குகளை சொல்லி நாம அந்த பாவத்துக்குள்ளேயும் அந்த இறை தன்மையற்ற நிலைக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்? புகுத்திக்கிட்டே இருக்கிறோம். மாத்துங்க. ஸோ அந்த இறை தன்மையில பங்கெடுக்க நாம என்ன செய்ய வேண்டும்? அவ எது என்ன தடுக்குது அப்படின்னா, இந்த உலகபூர்வமான காரியங்கள், பாவம், இல்லைன்னா கடவுளுக்கு எதிரான விஷயங்கள். இதை நான் ஒரு உருவகப்படுத்தி பார்க்கிறேன். உங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படிப்பட்ட உறவுன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் கடவுளும் இணைஞ்சிருக்கிறீங்க, அப்படிதானே? அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? அப்பா தந்தை, ரைட். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை என்ன திருவிழா? போன ஞாயிற்றுக்கிழமை இயேசுவினுடைய திருமுழுக்கு விழா சொல்லுவாங்க. அந்த திருமுழுக்கு விழாவை
அப்பா அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு 30 வயசு வரை என்ன செய்யல, எதுவுமே பண்ணல. இந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் இயேசு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, வேலை செய்ய. அதான் சொல்லுவாங்க, இதான் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இயேசுவினுடைய வாழ்க்கையில். அது வரைக்கும் ஒரு வேலை செய்யல. ஆனால் பல பேர் சொல்லுவாங்க தன்னை தயாரித்தார், என்ன செய்தாருன்னு தெரியாது, இப்படி பல கதைகள் இருக்கும். நான் அந்த கதைக்குள்ள போல. ஆனா இந்த திருமுழுக்கு அனுபவம் அவருக்கு தந்தது என்னன்னா, நான் கடவுளுடைய மகன், கடவுளுடைய பிள்ளை, அவர் என்னுடைய அப்பா. இந்த உணர்வு அதிகமாக அவருக்குள்ள வந்ததுனால அவர் இறங்கி வேலை செய்ய. இது அப்பா அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த அப்பா அனுபவத்தை உங்களுக்கு எனக்கு இன்னும் நல்லா புரியறதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இது கணவன் மனைவி ஒரு உறவு. பவுலடிகளார் அப்படிதான் எழுதுறாரு. நாமெல்லாம் யாரா, மணவாட்டிகள், இயேசு யாரா, மணவாளன். இதுதான் பவுல் சொல்லக்கூடிய உறவு நிலை. அவர் அப்பா தந்தைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா மணவாளன் மணவாட்டி, திருச்சபை என்பது மணவாட்டி, இயேசு என்பவர் மணவாளன். சோ இது கணவன் மனைவி உறவை தான் நமக்கும் இயேசுக்குமான உறவு சொல்லுது. இப்போ இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு கணவன் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. கணவன் உருகி உருகி மனைவியை அன்பு செய்கிறாங்க, மனைவியும் உருகி உருகி கணவன் அன்பு செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல். இந்த சூழல்ல யாரோ ஒருத்தர் இந்த அன்பை புறக்கணிச்சிட்டு, யாரோ ஒருத்தர் இவங்க உருகி உருகி அன்பு செய்கிறாங்க, வேணும் வேணும்னு நேசிக்கிறாங்க, எல்லாவற்றையும் இழக்கிறாங்க. எனக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, நம்ம கணவன் மனைவி, மனைவி கணவன் அன்பு செய்கிறாங்க, மனைவி அன்பு செய்யலை. இந்த ரீதியில் கொஞ்சம் யோசிப்போம். நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இல்லை, உதாரணத்துக்காக. கணவன் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு எல்லாத்தையும் இழந்து அந்த மனைவி தான் எனக்கு வேணும் வேணும்னு நினைச்சு அன்பு செய்கிறார். ஆனால் இந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கணவனுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோமே. இந்த கணவனை மறந்து விட்டு வேறு யாரு கூடயோ ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க, இல்லை என்றால் வேறு யாரையோ அன்பு செய்கிறாங்கன்னா அதை நாம் எப்படி பார்ப்போம்? அதற்கு என்ன பெயர் கொடுப்பீங்க? அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செயலுக்கு என்ன பெயர் கொடுப்போம்? நாம என்ன சொல்வீங்க? துரோகம், நம்பிக்கை துரோகம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுனா அது நம்பிக்கை துரோகம். நான் இன்னைக்கு பாவம் பாவம்லாம் பேசல. நாம என்றைக்கெல்லாம் இந்த மணவாளனாகிய இயேசுவை, அவருடைய அன்பை புறந்தள்ளி விட்டு என்றைக்கெல்லாம் இப்போ கூட ஒரு நொடி நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அது கடவுளுக்கு எதிரான, இயேசுவுக்கு எதிரான என்னது? நம்பிக்கை துரோகம். இந்த உணர்வுக்குள்ள வாங்க ப்ளீஸ். நான் இறைத்தன்மை அந்த உணர்வுக்குள்ள வரணும். நீங்க என்றைக்கெல்லாம் பாவம் செய்றீங்களோ, என்றைக்கெல்லாம் இந்த கடவுளை விட்டுட்டு நீங்க தூர போறீங்களோ, என்றைக்கெல்லாம் இந்த கடவுளுடைய அன்பை நீங்க வேண்டான்னு மறுக்கிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்கள் செய்வது நம்பிக்கை துரோகம், பச்சை துரோகம். ஏன் பச்சை துரோகம் சொல்றேன் அப்படின்னா, இந்த இயேசு உங்களை எவ்வளவு அன்பு செய்றார். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நினைச்சுக்கிறாதீங்க இது உங்களுடைய மனநிலையும் கிடையாது. இது கடவுள் தந்த மாபெரும் பரிசு. இது ஜூபிலி ஆண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா 2025 ஜூபிலி ஆண்டு. இந்த ஜூபிலி ஆண்டை நமக்கு பார்க்கறதுக்கு என்ன செஞ்சிருக்குது? கொடுத்து வச்சிருக்கு. எத்தனை பேருக்கு என்ன செய்யல? கொடுத்து வைக்கல. ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு தேவையானதை தருகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளின் வழியாக, என்னுடைய குடும்பத்தின் வழியாக நிறைய ஆசீர்வாதங்களை அந்த தேவன் தருவார் என்றால் நான் எவ்வளவு கொடுத்து வச்சேன். கொஞ்சம் அப்படியே அவருடைய சூழல், அது கொஞ்சம் இயேசுனுடைய சூழல் கொஞ்சம், நான் பெருசாலாம் பேசல, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் பட்ட பாடுகள். ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் மட்டும். அவர் சிலுவையில் படுக்க போட்டாச்சு, ரைட்? படுக்க போட்டு அவர் கையில் ஆணி அடிக்க போறான். ஒரு சின்ன உதாரணம் மட்டும், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். படுக்க போட்டு ஒரு மனுஷன் கையில ஆணி அடிக்க கொண்டு போகும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? அவர் கை ஏற்கனவே சோர்ந்து போயிருந்திருக்கும். அந்த கையை என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டு போயிருப்பாங்க. நான் என்ன தெரியுமா யோசிப்பேன், ஏசுநாதருக்கு கொண்டுலாம் அவங்களாம் இழுத்துருக்க மாட்டாங்க. இவரை என்ன செஞ்சிருப்பாரு? தூக்கி வச்சிருப்பார். அந்த அடி விழும் பாருங்க, ஒவ்வொரு அடியும் விழும் பொழுது அந்த ஆணி அந்த கையை தொலைச்சிக்கிட்டு போகும் பாருங்க. ஒரு நேரம் கூட மனுஷன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், எடுத்திருக்கு. இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பாருங்களேன், அந்த ஆணி அடி உண்மையிலே அந்த நான் படம் கிட்டத்தட்ட ஒரு 17-18 தடவை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு முறையும் ஆணி அடி விழும் பொழுது அந்த ஆணி அடிக்கிற சத்தமும் அந்த அந்த முழங்கல் சத்தம் மட்டும்தான் கேட்கும். கத்துற சத்தமே அங்கே என்ன இருக்காது. இதான் உங்கள் மீது என் மீதும் என் இயேசு கொண்ட அன்பு.
உண்மையில நான் அந்த படம் பார்க்கும்போது நான் அழுவேன். என் தேவன் என் இறை தன்மையை என்கிட்ட மீண்டும் தரணும். அந்த ஏன் அந்த பாடு, இந்த இறை தன்மையை நீ பெற்றுக்கான்னு சொல்றதுக்கு தான். இந்த இறை தன்மை எனக்கு தர்றதுக்கு. நான் இழந்த என் ஆசையினால, என் சுய இச்சையினால, என் சுய இன்பத்துக்காக இது எல்லாத்தையும் நான் இழந்தேன். ஆனால் அந்த தேவன் என்ன செய்யறாரு, எனக்கு திரும்ப தரணுங்கிறதுக்காக. அது இன்னும் ஒரு சின்ன, நான் எப்பொழுதுமே அந்த இடத்துக்கு போய் யோசிப்பேன். இன்னொன்று யோசித்து பாருங்க, இந்த கை கூட எனக்கு ஓகே, இந்த காலை எப்படி அடிச்சிருப்பாங்க, ஒரு கால் மேல இன்னொரு காலை வச்சு, அந்த இயேசுவின் பாடுகள் புத்தகம் இருக்குது. ஏன்னா இந்த கையில இருக்கிற ஆணியை விட நீளமான ஆணியா. அப்ப யோசிங்க ப்ளீஸ், கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஏன்னா ஆணி அவருடைய காலுக்குள்ள இறங்கி இந்த ரெண்டாவது கால் என்ன பண்ணிருக்கும், ஓடி இருக்கும். திரும்பவும் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த காலை தூக்கி வச்சு அந்த காலுக்கு மேல ஆணி அடிச்சு இன்னொரு காலை வச்சு அந்த எலும்பு நொறுங்க அந்த ஆணியை அடிக்கும் போது அந்த மனுஷன் ஒரு சத்தம் கூட போடும். எனக்கு அது கற்பனை பண்ண அழுக வருவேன்னா, ஏன் எனக்காக இந்த பாடுபடணும், அதை விரும்பிப்பட்டிருக்கிறார். அதுதான் அங்க நேசிக்கக்கூடிய விஷயம். அந்த நேசம், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புறேன். அந்த முடங்கல் சத்தம் இருக்கு பாருங்க, அந்த முடங்கல் சத்தம் நான் உன்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நான் உன்னை அன்பு செய்யறேன், நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னாரு பார்த்தீங்களா. அதுக்கு நீங்களும் நானும் பண்ணக்கூடிய துரோகம் தான் அந்த பாவம். நான் அதான் சொல்றேன், நீங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் நம்பிக்கை துரோகம். எவ்வளவு தைரியமா செய்யறோம். ஏன்னா பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், பாவத்தை நான் விரும்பி செய்யறேன், திட்டமிட்டு செய்யறேன். என் ஆவியானவர், ஏன்னா உங்க எல்லாரும் நீங்களாம் கடவுளுக்கு நெருக்கமானவங்க. மற்றவங்களோட உங்களுக்கு எனக்கு அடி நிறைய இருக்கு. யோசிங்க, நீ பாவம் செய்யும் போது உன் மனசாட்சி சொல்லுமா, சொல்லாது? சொல்லும். நீ செய்யறது தப்பு, நீ ஆண்டவரை விட்டுட்டு போற, அந்த அன்பை நீ புறக்கணிக்கிற, அவருக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றன்னு உங்க மனசாட்சி திரும்ப திரும்ப சொல்லும். அனுபவிச்சிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏதோ நாங்க புனிதர்லாம் அங்கே பேசல, நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் சொல்லும், ஐயோ என் உடல் ஒரு விஷயங்களை கேட்கும். இல்லை, என் உள்ளத்துல இருந்து ஆவியானவர் சொல்லுவார், இல்லை நீ செய்யாத, இது செய்யாத, இது கடவுளுக்கு உகந்தது அல்ல. அதை மீறி தானே செய்யறோம். எவ்வளவு பெரிய துரோகம் இருந்தது. இப்படி செஞ்சுதான் அந்த இறை தன்மையை இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டோம், இழந்துட்டோம். முழுக்க நாம மனுஷங்களாகவும் இருக்கிறோம். நம்ம மனுஷங்க இல்லை, நாம கடவுளுடைய இறை தன்மையிலான நிறைக்கப்பட்டவங்க. அதனாலதான் திருமுழுக்கு பெற்ற உடனே நம்முடைய 5 ஆசீர்வாதங்கள் தரப்படுது. நீங்க கேட்டிருப்பீங்க, என்ன நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். போன ஞாயிற்றுக்கிழமை சொன்ன 5 ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம், திருமுழுக்கில் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம். முதல் ஆசீர்வாதம், என்னிடமிருந்து ஜென்ம பாவம் எடுக்கப்படுகிறது. என் ஆதி பெற்றோர் பண்ணின அந்த பாவம், விண்ணகத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடை என்னிடமிருந்து என்ன செய்யப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. நான் கழுவப்படுகிறேன், நான் இறை தன்மைக்குள்ளாக வருகிறேன். என்றைக்கு ஞானஸ்தானம் வாங்குறீங்களோ, ஜென்ம பாவங்கிற அந்த முகமூடி இல்லை என்றால் உடல் என்னிடமிருந்து எடுக்கப்பட்டு நான் புனிதனாக இறை தன்மையில் ஆகிறேன். ஒன்று. 2வது ஆசீர்வாதம், ஆவியானவர் நிரப்பப்படுகிறார். அதனாலதான் அது இயேசுவினுடைய ஞானஸ்தானத்தில் நடக்குது. ஆவியானவர் எனக்குள்ள வருகிறார். 3வது, எனக்கும் தந்தைக்குமான உடன்படிக்கை நடக்கிறது. என்ன உடன்படிக்கை? நான் உன் அப்பா, நீ என்னுடைய பிள்ளை. 4வது ஆசீர்வாதம் என்னது? நான் இயேசுவினுடைய உடல் உறுப்பாக மாறுகிறேன். இயேசு தலை என்றால் நான் அவருடைய உடல் உறுப்பாக மாறுகிறேன். 5வது ஆசீர்வாதம், நான் திருச்சபைக்குள்ள நுழைகிறேன். ஸோ யோசித்து பாருங்க, இந்த இறைத்தன்மையை நீங்க என்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கினீங்களோ அன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டீங்க, பெற்றோர். நாம் அந்த முரண்பாடு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த முரண்பாடுல இன்னொரு முரண்பாடு சொல்றேன். நம்ம எந்த நாளை தான் கொண்டாடுவோம், வாழ்க்கையில பிறந்த நாளை தான் கொண்டாடுவோம். ஆனா நியாயமா நீங்க பிறந்த நாளை என்ன செய்யக்கூடாது, நியாயமா கிறிஸ்தவங்க நீங்க பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. இதை தான் கொண்டாடணும், ஞானஸ்தான நாளை தான் கொண்டாடணும் நியாயமா. ஏன்னா பிறந்த நாள் என்பது இந்த உலகத்தில் பிறந்தது. இந்த உலகம் என்னது, என்ன அழிக்கக்கூடியது, நிலையற்றது. நீங்க ஒவ்வொரு பிறந்த நாளும் கொண்டாடும் போது என்ன கொண்டாடுறீங்க தெரியுமா? நியாயமா பார்த்தா, ரொம்ப சீரியஸா பேசிட்டேன். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒவ்வொரு பிறந்த நாள் கொண்டாடும் போது
இப்போ எனக்கு 43, ஓகே 43. நான் இப்போ கொண்டாடினேன், போன வருஷம் கொண்டாடணும்னு வச்சுக்காங்களேன் ஒரு மாதத்தில். அப்போ கொண்டாடும் போது நான் எதை கொண்டாடினேன் தெரியுமா? என் சாபத்தை கொண்டாடினேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. மேபி நான் ஒரு 55 வயது வரை நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிறோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயா 43 முடிஞ்சு போச்சு, இன்னும் 12 வருஷம் தான் இருக்குது. அப்போ நான் குறையிறது தான் கொண்டாடுறேன். ஆனால் ஞானஸ்தானம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை நோக்கி போவதை நினைவு கூறுகிற ஒரு நாள் என்றால் அது கொண்டாட்டம். நாம் எப்பொழுதுமே தேவையில்லாதது தான் செய்வோம். ஏன்னா எது தேவையோ பல பேருக்கு நமக்கு எதுவே தெரியாது. நம்முடைய ஞானஸ்தான டேட்டே தெரியாது. ஞானஸ்தான டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் இறை தன்மையில் நுழைந்த நாள். இந்த உலகத்தில் பிறந்த நாள் சிறந்தது அல்ல, ஞானஸ்தான டேட்டு தான் சிறந்தது. ஏனென்றால் அன்றைக்கு தான் இந்த இறை தன்மையை நீங்க மீண்டும் பெற்றுக்கொண்டீங்க. ஜென்ம பாவம் கழுவப்பட்டு ஆவியானவர் பொழியப்பட்டு உங்களுக்கும் தந்தைக்குமான உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டு நீங்கள் இயேசுவினுடைய உடல் உறுப்புகளாய் மாறி திருச்சபையினுடைய அங்கத்தினராய் மாறி நீங்க இறை தன்மையை பெற்றுக்கொண்ட நாள் அந்த ஞானஸ்தானம். ஆனால் நாம இப்போ இவ்வளவு முக்கி சொல்றேங்களா, இந்த மாசத்துல ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் வரும், உங்களெல்லாம் கொண்டாடுவீங்க, கேட்க மூஞ்சில பூசி. நமக்கு என்ன சொன்னாலும் எங்க ஏறாது, மண்டையில ஏறவே ஏறாது. ஏன்னா நாம் அப்படியே பழக்கப்பட்டுட்டோம். மாற்றி யோசிங்க ப்ளீஸ். இந்த திருச்சபை இந்த ஜெபக்கூட்டத்தில் இருக்கிறீங்களே, நீங்கள் மாற்றி யோசிங்க. ஸோ அதனால் இப்போ இந்த இறை தன்மையை நான் இழந்துட்டேன். இந்த இறந்த இறை தன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செஞ்சால் பெற்றுக்கொள்ள? நான் 4 விஷயங்கள் பார்க்குறேன். நான் 4 அடிப்படையான காரியங்கள். இந்த நாளை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு மழையும் பெய்து ஒரு 6 இலக்குல முடிக்கணும். அதை முடிச்சுட்டு பாவ சங்கீதத்தை குறித்தும் ஒரு சில காரியங்கள், ரைட்? 4 விஷயங்கள் நம்ம பண்ணோம். இந்த 4 விஷயங்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி ப்ளஸ் அந்த இறைத்தன்மையை நம்மளால் மறுபடியும் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் காப்பாற்றி கொள்ள முடியும், ரைட்? என்ன முதல் விஷயம்? நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற தீராத ஆசை, ஆர்வம், அது முதல் வேணும் எனக்கு. இது கிடைக்கல அப்படின்னா, இந்த ஆசை இல்லைன்னா இந்த ஆர்வம், அது வெறி. யோசிங்க, பணத்தின் மீது எவ்வளவு வெறி இருக்குது, ஒரு உடையின் மீது எனக்கு எவ்வளவு வெறி இருக்குது, ஒரு சாப்பாட்டின் மீது ஒரு வெறி. எப்படி இருக்கும்? இந்த யூபிசி எக்ஸாம்லாம் எழுதுறாங்கன்னா எவ்வளவு வெறி, எப்படியாவது அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருங்கிற வெறி கொண்டு எவ்வளவு ஆசையோடு எவ்வளவு ஆர்வத்தோடு நாம இறங்கி வேலை பார்க்குறோம். இப்போ யோசித்து பாருங்க, சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால தானே நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எவ்வளவு நோய் இருந்தாலும் என்ன செய்வோம்? நீ விரும்புறீங்களோ விரும்பலையோ வேலைக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? போயிருவீங்க. அது என்னன்னா ஆசை, அந்த ஆர்வம், அந்த ஈடுபாடு. இது எப்படி இந்த உலக காரியங்கள் இருக்குதோ அதுபோல நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த ஆசை, அந்த ஆர்வம், ஈடுபாடு முதல்ல எனக்கு இருக்கணும். அது இருக்குதா? என்னுடைய ஆசை, என்னுடைய ஆர்வம், ஈடுபாடுலாம் இன்னைக்கு வேற எங்கேயோ வேற யார்கிட்டையோ இன்னைக்கு தொக்கி கொண்டு நிற்கிறதை தவிர பாவத்திலிருந்து விடுதலை பெறணுங்கிற ஆசை நம்ம யாருக்குமே இன்னைக்கு இல்லைன்னா. நான் இதை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேனான்னு தெரியாது. நான் குருசுபத்தில் இருக்கும் பொழுது AAA அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. AAA, ரைட்? அந்த AAA என்னன்னா, குடிக்கு அடிமையானவங்க தங்களை மீட்டு கொண்டு அந்த இயக்கத்தில் சேர்ந்து குடிக்காம இருப்பாங்க. அவங்களும் இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கும் பாருங்க, நாமளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா அவங்க குடிகாரங்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிமை ஆயிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்களால என்ன செய்ய முடியாது? வெளியே வரவே முடியாது. ஆனால் அந்த AAA மீட்டிங்கில் நான் பார்த்துருக்குறேன், ஒரு சில நபர்கள் 1 வருஷம் கொண்டாடுவாங்க. நான் 1 வருஷம் குடிக்கல ஃபாதர், நான் 10 வருஷம் குடிக்கல ஃபாதர், நான் 2 வருஷம் குடிக்கல ஃபாதர். எப்படி அவங்களால செய்ய முடிந்தது? அவங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன மெத்தடுனா, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே அவங்க சொல்லிக் கொள்வாங்களாம், இந்த 24 மணி நேரமும் நான் என்ன செய்ய மாட்டேன்? குடிக்க மாட்டேன். அந்த ஆசை. நான் நாளைக்கு நாளை கழிச்சுலாம் கிடையாது, நான் இந்த 24 மணி நேரம் நான் குடிக்க மாட்டேன். நான் இதை என் குடும்பத்துக்காக, நான் என் வளர்ச்சிக்காக, நான் என் பிள்ளைகளுக்காக நான் இந்த உறுதியை ஒவ்வொரு நாளும் காலையில நான் எடுக்கிற இந்த ஆசைக்குள்ளாக நான் கடந்து போகிறேன் என்று அப்படி குடிக்க அடிமையானவங்க முடிவெடுத்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும்
இந்த கடவுள் தான் எல்லாம், இந்த கடவுள் தான் முக்கியம், இந்த கடவுளை விட எனக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் இல்லை சொல்லக்கூடிய நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த ஆசைக்குள்ளாக வரணும். என்ன ஆசை? ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே சொல்லணும், இந்த 24 மணி நேரம் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். யாருக்காக? இவருக்கா. உங்க வீட்டுக்காக கிடையாது, உங்க குடும்பத்துக்காக இல்லை. ஏனென்றால் இவர் நிலையான தேவன். எனக்காக பாடுபட்டார், எனக்காக உயிரை கொடுத்தார், வேதனைகளை துன்பங்களை எனக்காக மனம் வந்து தாங்கி கொண்டார். நான் இவருக்காக இந்த 24 மணி நேரம் மட்டும்தான். நம்ம அடுத்த நாளை பத்திலாம் யோசிக்கணும். இந்த 24 மணி நேரம் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேங்கிற ஆசையை நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வளர்க்கணும். நீ யோசிங்க, காலையில எழும்பின உடனே நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் யோசிங்க. காலையில எழும்பின உடனே பல் தேய்க்கிறது யாராவது நிப்பாட்டுவீங்களா? பல் தேய்ச்சிருவீங்களா? அதுபோல இது உங்களுடைய ஹேபிட்டா மாறும். காலைல எழுந்தோட ஜெபிக்கிறீங்க, ரைட், நீங்க நன்றி சொல்லியிருப்பீங்க. இது ஹேபிட்டா மாத்துங்க. என்ன ஹேபிட்? நான் காலையில எழும்பின உடனே ஆண்டவரை பார்த்து சத்தமா உயர்த்தி நான் சொல்லுவேன், கையை வைத்து, ஆண்டவரே இந்த 24 மணி நேரம் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆனா சாத்தான் என்ன செய்வான், உங்களை வீழ்த்த முயற்சி எடுப்பான். அது நடக்கட்டும். ஆனா நான் ஆசைப்படுறேனா, நான் உறுதியா இருக்கிறேனா, நான் ஏன் இயேசுவுக்காக ஈடுபாட்டோட இந்த 24 மணி நேரம் நான் பாவம் செய்ய மாட்டேங்கிற மன உறுதி ஏண்ட இருக்குதா? ஸோ இது முதல் விஷயமா நான் பார்க்கிறேன். ரெண்டாவது விஷயம், என்ன எது எல்லாம் பாவத்தில் விழ செய்தோ அதை அனலைஸ் பண்ணி அதை நீங்க கைவிடுவதற்கான மன உறுதியை கேட்கணும். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள், ஒரு சில பொருட்கள் இருக்கும், ஒரு சில இடங்கள் இருக்கும், ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆசையை தரும், இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு விருப்பத்தை தரும். ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, ஒரு சில பொருட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை விட்டு விலகி வரவே முடியாது. அதுல ஒன்று உதாரணம் செல்போன். ஒரு உதாரணம் தான். உடனே நீங்க முழுக்க முழுக்க செல்போனை பத்தி மட்டும் யோசிக்காது. பல நேரங்களில் இன்னைக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா, செல்போனை பத்தி பேசி பேசி கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே போயிட்டு, செல்போன் மேலே போயிட்டு என்னை பாவத்தில் விழ செய்ய நிறைய மனிதர்களும் காத்து கொண்டிருக்கிறார். என் குடும்பத்தில் இருப்பான், என் உறவா இருப்பான், என் சொந்தக்காரங்களா இருப்பான், என் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பான், என் நண்பன் என்று சொல்லிக் கொள்வான். ஆனால் அவன் என்னை பாவத்தில் அவன் விழ செய்வான் என்றால், அவன் நண்பனா இருந்தாலும் அவனை நான் என்ன செய்யணும், ஏன் இயேசுவுக்காக விடுறதுக்கு தயாரா இருக்கும், விடுறதுக்கு தயாரா இருக்கும். இன்னைக்கு நாம அதை விடுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, அதுல கிடைக்கிற பிளஷருக்காக, என்ன பாருங்களேன், இந்த செல்போன் ஒரு பிளஷர் கிடைக்குது. அந்த பிளஷருக்காக நாம யாரு எதை விடுறதுக்கு தயாரால? இன்றைக்கு செல்போனை விடுறதுக்கு நாம யாருமே தயாராகவே இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயம், நீங்க செய்ய வேண்டியது, எது என்னை பாவத்தில் விழ செய்கிறதோ, யார் என்னை பாவத்தில் விழ செய்கிறார்களோ, எந்த சூழ்நிலை என்னை பாவத்தில் விழ செய்கிறதோ, நான் அவர்களை என்ன செய்வேன், விடுவேன் அப்படிங்கிற மன உறுதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்மளால என்ன செய்ய முடியாது, சீக்கிரத்தில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவங்கள தக்க வைக்கிறதுக்காக நம்ம 1008 காரணம் சொல்லுவோம். அந்த உறவை தக்க, ஏன்னா அந்த உறவுல இத்தனை ஆண்டுகளா நீங்க ஒரு வகையான இன்பத்தை, ஒரு வகையான சுய ஆசைகளை அனுபவிச்சதுனால அந்த உறவை நீங்க என்ன செஞ்சிடவே மாட்டீங்க, விடவே மாட்டீங்க. அதுக்கு 1008 ஐயோ நம்ம விட்டு அவங்க வாழ்க்கை என்ன ஆயிருமோ, இது நம்ம உள்ள இருக்கிற சாத்தா நம்மளுக்கு சொல்லுவான். சொல்லக்கூடிய காரணங்கள், இப்படி ஆயிட்டா ஐயோ அவங்க வாழ்க்கை பாவமே, அவங்க என்ன செய்வாங்க, இந்த சூழலை நம்ம விட்டுற முடியுமா? இல்லை. உங்களுடைய ஆத்துமாவை நீங்க பாதுகாக்கணும்னா ஒரு சில விஷயங்களை தைரியமா செஞ்சுதான் ஆகணும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக, ரைட், நம்ம பல நேரங்களில் என்னால பாவம் இல்லாம வாழ முடியும்னு நினைக்கிற பாருங்க, அது தப்பு. யாருடைய அருள் வேண்டும்? இயேசுனுடைய அருள் இல்லாம நம்மளால பாவம் இல்லாம என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஸோ அந்த பாசை பற்று நான் சொன்ன பார்த்தீங்களா, யார் மீது எதன் மீது அந்த பற்ற வச்சிருக்கிறீங்களோ அதை விட்டுட்டு நீங்க யார் மீது பற்ற வைக்கணும்? மூன்றாவது விஷயமா, இயேசுவின் மீது பற்ற வைக்கணும். ஆனா இன்னைக்கு நாம அதை சொல்றோம், பல நேரங்கள்ல இந்த வாயில வடை சொல்றதா நம்ம வாழ்க்கை. ஏன்னா நாங்களாம் ரொம்ப பக்திமான், நாங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு காட்டிக்கிறீங்க. யோசிங்க, இப்போ ஒவ்வொரு நாளும்
நீங்கள் இயேசுவுக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? சும்மா ஒரு சின்ன கணக்கிட்டு சொல்லுங்க. நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா நான் அவருக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறேன்? என் மனைவியை நான் நேசிக்கிறேன்னா அவங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் ஒதுக்குறேன்? நீங்கள் உங்கள் மனசாட்சி கேட்டு பாருங்க. அவங்களோட எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? உங்களுடைய கணவரை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவரோட எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்களை நேசிக்கிறீங்கன்னா அவங்களோட நீங்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? ரைட்? ஒரு பணத்தை நேசிக்கிறீங்கன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்கிடுறீங்க? நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக அந்த படிப்பின் மீது நான் எவ்வளவு நேரம் ஒதுக்குறேன்? அதுபோல நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா இயேசுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? சும்மா குத்துமதிப்பாக சொல்லுங்களேன். நீங்கள் இயேசுக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க? 24 மணி நேரத்தில் இயேசுக்காக எவ்வளோ நேரம்? ஒரு 1 மணி நேரம் ஒதுக்குவீங்களா? 2 மணி நேரம். அம்மா 2 மணி நேரம். மற்றவங்களாம் 1 மணி நேரம், 3 மணி நேரம். நான் ஒரு பாலிசி வச்சிருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து 10ல் 1 பங்கு கேட்குறாரு பார்த்தீங்களா? 10ல் 1 பங்கு நம்ம யாரு கொடுக்கணும்? இயேசு கொடுக்கணும். அப்படின்னா 24 மணி நேரத்தில் 10ல் 1 பங்கு எவ்வளோ? 2.5 மணி நேரம். குறைந்தது 2 மணி நேரமாவது நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? என்ன பொறுத்தவரை ஏன்னா ஏன் இயேசுக்கு நான் கொடுக்கணும். ஸோ நான் சொல்ல முதல் விஷயம் நீங்கள் உறுதிக்கு வாங்க. 2வது விஷயம், உங்களை யார் பாவத்தில் விழ செய்கிறாங்களோ அவங்கள நீங்கள் விடுறதுக்கு தயாராகுங்க, பொருளை விடுறதுக்கு தயாராகுங்க. 3வது இயேசுவுக்கான நேரத்தை கொடுங்க. 4வது விஷயம் நான் சொல்கிறேன், இறை வார்த்தையை தினமும் வாசி. ஏன்னா நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான காரியத்தை இறை வார்த்தை எனக்குள்ளாக செய்ய நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட பகுதியை வாசிக்காமல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தூங்க போக மாட்டீங்க நான் நம்புகிறேன். எல்லாரும் எவ்வளோ பகுதியை வாசித்துட்டு தூங்க போவீங்க? இறை வார்த்தை. உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தங்க, பாப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிளில் எத்தனை அதிகாரம் வாசித்துட்டு தூங்க போவீங்க? 1 அதிகாரம். நீங்கள் அம்மா 3 அதிகாரம், அப்பா 1 அதிகாரம். ஸோ நான் என்ன சொல்ல 2 அதிகாரம். குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் எப்போ வாசிக்கிறோங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா திட்டமிடாமல் நீங்கள் நம்மளால் வாழ முடியாது. ஒரு அதிகாரத்தை வாசிக்க எவ்வளோ நேரம் எடுக்கும்? மிஞ்சி போனால் 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்தை காலையில் ஒரு 5 நிமிஷம், ஈவினிங் ஒரு 5 நிமிஷம், நைட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி மாற்றினீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 அதிகாரம் வாசிக்க முடியும். 15 நிமிஷம் நீங்கள் யாருக்குன்னு கொடுக்கலாம்? இறை வார்த்தைக்குன்னு கொடுக்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு வருடம் முடிகிற பொழுது உங்களால் முழு பைபிளையும் என்ன செஞ்சிருக்க முடியும்? வாசித்து முடிச்சிருக்க முடியும். ஸோ இந்த 4 காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம். இப்போ நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன், பாவ சங்கீர்த்தனம். ஸோ நம்ம இந்த 4 காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி திருச்சபை ஒரு அழகான விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறது. நீங்கள் நல்ல கன்ஃபெஷன் பண்ணுங்க. நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்ல கன்ஃபெஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ரைட்? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, என் வாழ்க்கையில் அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அருட்சாதனம் அப்படின்னா அது நான் பாவ சங்கீர்த்தனம்னு சொல்லுவேன். உண்மையாக நான் சிறு வயதிலிருந்தே நான் நேசிக்கக்கூடிய ஒரு அருட்சாதனம். நான் ஒரு குருவானவர், சாமியாராகி 15 வருஷம் ஆகுது. நான் 15 நாளைக்கு ஒரு நேரம் கன்ஃபெஷன் பண்ணுவேன். மாதத்துக்கு 2 நேரம். என்னையால் கன்ஃபெஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. 2 நேரம் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் நினைப்பீங்க, அப்போ சாமியார் நிறைய பாவம் பண்ணவர் போல, ஏன்னா பெரிய அதனால தான் கன்ஃபெஷனுக்கு அடிக்கடி போகிறோம். கிடையாது. நான் எப்படி பார்க்குறேன்னா, கன்ஃபெஷன் அப்படிங்கிறது என் உடம்பை தண்ணீரால் குளிப்பாட்டுறது போல் என் ஆத்துமாவை குளிப்பாட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு தண்ணீர் தான் கன்ஃபெஷன். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம்ல, என் உடம்பு அழுக்காயிருது. என் உடம்பான அழுக்கான என் உடம்பை நான் ஒவ்வொரு நாளும் குளிப்பாட்டுவோம் அப்படின்னா, அதுபோல் என் ஆத்மாவும் ஒவ்வொரு நாளும் அழுக்காயிருக்கும் அப்படின்னா அந்த ஆத்மாவை நான் என்ன செய்யணும்? குளிப்பாட்டணும். அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த அருளடையாளம் எதுவென்றால் அது கன்ஃபெஷன், பாவ சங்கீர்த்தனம் தான். ஆனால் பல நேரங்களில் ஒரு சில கேள்விகள் எழும்பும். நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ரைட்? ஒரு சில கேள்விகள் இந்த கன்ஃபெஷனை குறித்து எழும்பியிருக்கேன். அவங்கள்ட்ட இதை பற்றி பேசியிருக்கேனான்னு தெரியல. நான் எனக்கு தெரிந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். என்ன கேள்வி ஓடும்னா, நம்ம என்ன அவ்வளோ பெரிய பாவமாக பண்ணிட்டோம்? நம்ம என்ன கொலையாக பண்ணிட்டோம்? நாங்கள் என்ன களவாக பண்ணிட்டோம்? நாங்கள் என்ன விபச்சாரமாக பண்ணிட்டோம்? இல்லை. 11ஆம் பத்திநாதர் என புனித 11ஆம் பத்தினா பயஸ் 11th சொல்லுவார், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுன்னா நான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன்னு கேட்குற கேள்வி தான் மிகப்பெரிய பாவமா அவர் சொல்கிறார்.
நான் பாவம் என்ன பாவம் செஞ்சுட்டேன் பெருசா? அவர் சொல்றா இதுதான் மிகப்பெரிய பாவம். ஏன்னா நீங்க கடவுளுடைய அந்த அன்பை உணரல அப்படின்னா தான் இந்த கேள்வியும் நம்ம கேட்போம். நான் கடவுளுடைய அன்பை உணர ஆரம்பிச்சிட்டேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட, சின்ன சின்ன காரியங்கள் கூட நான் கடவுளுக்கு எதிராக பண்ணுவேன் அப்படின்னா அது என்னை எதுக்குள்ளாக்கும்? காயப்படுத்தும். அப்படின்னா நான் பாவம் செய்யறேன்னா அப்படின்னா நிச்சயமா நம்ம பல நேரங்களில் திருச்சபை சொல்கிறது புனிதர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்கிறாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். சொன்னால் முதல்ல இந்த கேள்வி கேட்காதீங்க, அப்படின்னு நாங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டோம். இல்லை, நீ கடவுளுடைய அன்பை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையாகவே உங்களுடைய மனசாட்சி உங்கள்கிட்ட சொல்லும், சின்ன சின்ன காரியங்களையும் நான் கடவுளுக்கு எதிராக பண்ணுவேன் என்றால் அவையெல்லாம் பாவம் என்றால் அது என்னுடைய இறைத்தன்மையை என்ன செய்யுது? மறைத்து கொண்டே இருக்கிறது. எனவே பாவம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்வோம். அதனால தான் என் வாழ்க்கையில் நான் ஒரு பாலிசி வச்சுருக்கிறேன், இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆன்ம சோதனை அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட்? அந்த ஆன்ம சோதனை செய்யாமல் நான் தூங்க போகிறதே இல்லை. ஆன்ம சோதனை என்னது? நைட்டு உட்காந்து ஒரு 5 நிமிடம் உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு ஒரு சின்ன ரிவைன் பண்ணுறது. காலையிலிருந்து இந்த இரவு வரை நான் எதை செஞ்சேன், நான் செய்த நல்லது என்ன, நான் செய்த கெடுதல்கள் என்ன. நல்லது செஞ்சேன் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, நான் தப்பு செஞ்சிருப்பேன் அப்படின்னா அந்த தப்பை நான் இப்போ என்னோட நோட்டில் எழுதிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு நாள் நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன் கடவுளுக்கு எதிராக அதை. ஏன்னா அது என்ன இன்னும் ஆண்டவருக்கு நான் எதிரானவன் என்பதை சுட்டி காட்டி நான் என்னை இன்னும் தூய்மைப்படுத்துவதற்கு அது எனக்கு உதவி செய்கிறது. அவ்வளோதான், அது என்னுடைய மெத்தட். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்சம் அன்னைக்கு இரவு உட்கார்ந்து என்ன நம்ம பாவம் பண்ணணும்னு யோசித்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் தூங்க போவீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கன்ஃபெஷன் பண்ண போகும் பொழுது அது உங்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். ஸோ இது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ரெண்டாவது ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஓடும். என்ன கேள்வினா, எதுக்கு போய் ஒரு சாமியார்கிட்ட பண்ணணும், அவங்களாம் பெர்ஃபெக்டா? இந்த கேள்வி ஓடும். அவங்களாம் நல்லவங்களா? அவங்களே கெட்டவங்க தானே, அவங்ககிட்ட போய் நாம் ஏன் பண்ணணும்? அப்படி ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி அப்படி ஓடும் அப்படின்னா இதை மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, ரைட்? நான் போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் நான் பதிவு செய்கிறேன். ஃபாதர்ஸ்லாம் பெர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் பண்ணணும்? நம்மளை விட அவங்க நல்லவங்களா? அவங்களும் பாவம் செய்கிறாங்களா? இல்லை, நான் ஒத்துக்கிறேன், நாங்களும் பலவீனர்கள் தான். ஆனால் இதை ஒரு சின்ன உருவகத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்ம வீட்டில் விளக்குமாறு இருக்குது, அப்படி தானே? அந்த விளக்குமாறு ஒரு மாதம் ஆகிட்டு 2 மாதம் ஆகிட்டுன்னா சுத்தமாக இருக்குமா அழுக்காக இருக்குமா? அழுக்காக இருக்கும். அந்த அழுக்கான விளக்குமாறு வச்சு உங்கள் வீட்டை பெருக்குனீங்கன்னா உங்கள் வீடு சுத்தமாகுமா சுத்தமாகாதா? சுத்தமாகுது. ஏன்னா அது பெருக்கிறவங்களை பொறுத்து. இப்போ என் கையில் கொடுத்தீங்கன்னா அது ஒழுங்காக பெருக்குது, ஏன்னா ஒழுங்காக பெருக்க தெரியாது. ஆனால் நல்லா பெருக்கிறவங்க கையில் கொடுத்தோம்னா அது அழுக்கான பெருக்குமாறாக இருந்தாலும் நல்லா பெருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அதை அழகாக பயன்படுத்தி அந்த வீட்டை என்ன செஞ்சிருவாங்க? இதுதான் எங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு. நாங்கள் விளக்குமாறு தான். நாங்கள் உங்கள் பாவத்தை மன்னிக்கல. யார் தான் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறா? இயேசு மன்னிக்கிறாருன்னா நாங்கள் யாருடைய கரங்களில் இருக்கிறோம்? இயேசுவினுடைய கரங்களில் இருக்கிறோம். ஸோ அவர் எடுத்து எங்களை பயன்படுத்துவார் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் அவங்களால என்ன செய்ய முடியும்? சுத்தப்படுத்த முடியும். அதனால் இதை மனதில் வைத்துக்கொண்டு நாளைக்கு ஃபாதர்ஸ் வருவாங்க, ரைட்? ஒரு நல்ல கன்ஃபெஷன் பண்ணு. இன்னைக்கு வீட்டுக்கு போகிறீங்க, கொஞ்சம் யோசிங்க. இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், ஏன்னா கடந்த வருடத்தில் நீங்கள் நல்ல கன்ஃபெஷன் பண்ணி இன்னொரு முறை நல்லா சிந்திங்க. நான் கடவுளுக்கு எதிராக, என் சக மனிதருக்கு எதிராக, இந்த இயற்கைக்கு எதிராக, நான் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு எதிராக, எனக்கு எதிராக நான் என்னென்ன பாவம் பண்ணேன்? நான் எப்பொழுதெல்லாம் பாவம் பண்ணேனோ அப்பொழுதெல்லாம் நான் யாருக்கு தான் ஆணி அடிச்சுன்னு அர்த்தம்? இயேசுவுக்கு ஆணி அடிச்சு. அதை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி பார்த்து அதற்காக மனம் வருந்தி நாளைக்கு வரக்கூடிய குருக்களிடம் ஒரு நல்ல கன்ஃபெஷன் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும். நீங்கள் மறுபடியும் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த இறை தன்மையை உங்களால் என்ன செய்ய முடியும்? ஏன்னா இந்த இறை தன்மையை இன்னைக்கு என்னிடமிருந்து அகற்றுவது எதுதான்? என்னுடைய பாவங்கள் தான். ஸோ அந்த பாவத்தை கழுவுறதுக்கு இந்த பாவ சங்கீதனம் எனக்கு உதவி செய்யும் என்றால் அதை நான் பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த 4 காரியங்களையும் கொஞ்சம் சிந்திச்சு மறுபடியும் இந்த இறை தன்மையை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த 24 மணி நேரம் நாம் பாவம் இல்லாமல் இருப்பங்கிற அந்த மனநிலையோடு
நீங்கள் வாழ முயல்வீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். கடைசியாக ஒரு இக்கனாவையும் நான் சொல்லிட்டு போகிறேன், ரைட்? அந்த 4 பேர் முடக்குவாதமுற்ற ஒருத்தரை தூக்கிட்டு வராங்க. ஏன்னா இது வந்து இக்கனா தான், இதுதான் பெர்ஃபெக்ட் நான் சொல்லலை, ரைட்? 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அவங்க நம்பிக்கை ஆண்டவர் பார்த்து குணப்படுத்திட்டு ஒரு வார்த்தையை சொல்வார். அவன் போகும்போது என்ன சொல்லுவார்? அவன் படுக்கையை தூக்கிட்டு கிளம்பும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன வார்த்தை தெரியுமா? இனிமேல் இப்படி உனக்கு நடக்காமல் இருக்க என்ன செய்யாத, தப்பா எடுக்காதீங்க. நான் இக்கனா மட்டும்தான், இது நாட் பெர்ஃபெக்ட். இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நோய்கள், ஒரு சில மனவழிகள், ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில தோல்விகள், ஒரு சில காரியங்களை என்னையால் அடையவே முடியலையே, நான் இவ்வளோ முயற்சி எடுத்தாலும் என்னையால் அடையவே முடியலையே நீங்கள் ஏங்கிக்கிட்டு நிற்பீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு பாவம் காரணமாக இருக்கலாம், இருக்க முடியும். நான் சொல்கிறேன், நான் இருக்குன்னுலாம் சொல்லலை, அறுதிட்டு சொல்லலை, 100% ஸ்ட்ராங்காக சொல்லலை. நீ மனவேதனையோட எனக்கு இது வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன்னு, என் வாழ்க்கையில் இந்த நோய் இருக்குது, நம்ம இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது சரியாக மாட்டுக்கு, நம்ம வீட்டில் இந்த குழப்படி இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்துட்டோமே முடிய மாட்டேங்குது, ஏன் இப்படி வாழ்க்கை இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படி நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணி பார்த்துட்டீங்க, பல்வேறு வகையில் முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க, நீங்கள் தோல்வி அடைகிறீங்க அப்படின்னா நான் ஒரு இக்கனாவை பதிவு செய்கிறேன். மேபி இருக்கலாம் நீங்கள் செய்த பாவம், நீங்கள் செய்யக்கூடிய பாவம் உங்களுக்குள்ளே ஹபிச்சுவலாக, ஏன்னா ஒரு சில பேருக்குள்ள அது உங்களை அறியாமலே ஹபிச்சுவலாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள் அது கடவுளுக்கு எதிரானதா அடுத்த மனிதருக்கு எதிரானதா இருக்கும் என்றால் அந்த செயல்பாடு காரணமாக இருக்கலாம். ரைட்டு தானே? மனசில் வச்சுக்கணும், இருக்கலாம். என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய பாவம் என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். தடுக்கும்லாம் நான் சொல்லலை, தடுக்க வாய்ப்பு உண்டு. நான் படிக்கிற காலத்தில் ஒரு ஃபாதர் எங்கள் செமினேரியன்ஸை பார்த்து, ஃபாதர்ஸுக்கு அவர் ரொம்ப ஜாலியாக பேசுவார். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஏன்னா பம்ப் இஸ் ஒர்க்கிங், வாட்டர் இஸ் நாட் கம்மிங் அப்படின்னு சொல்லுவார். கிண்டலுக்கு சொல்லுவார், ஏன்னா பம்ப் இஸ் ஒர்க்கிங், வாட்டர் இஸ் நாட் கம்மிங் அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்னா, எப்போ கரண்ட் இருக்குது, சுவிட்சு போட்டாச்சு, மோட்ரு ஓடுது, ஆனால் தண்ணி இருக்குது கிணத்து நிறையா, பம்ப் இஸ் ஒர்க்கிங் பட் வாட்டர் இஸ் நாட் கம்மிங். தண்ணி என்ன செய்ய மாட்டேங்குது? பைப் வழியாக வரவே மாட்டேங்குது. ஆனால் கிணறு ஃபுல்லாக என்ன இருக்குது? தண்ணி இருக்குது, கரண்ட் இருக்குது, நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் தண்ணி மட்டும் வர மாட்டேங்குப்பா, என்னப்பா பிரச்சனை? அதான்ப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லுவார் எங்களை பார்த்து. ஏன்னா செமினேரியன்ஸ் நீங்கள் எல்லோரும் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கூட இருக்குது, ரைட்? நீ வேலை செய்கிற, அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்காக நீ விழுந்து வேலை செய்கிற, கடவுளும் ஆசீர்வாதத்தை நிரப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு வெல்ஃபுல்லாக. ஆனால் நீ என்னதான் செஞ்சாலும் மோட்ரு ஓடுது, கரண்ட் இருக்குது, ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் என்ன செய்ய மாட்டேக்கு? உனக்கு வரவே மாட்டேங்கப்பா, என்ன நினைக்கா யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து சொல்லுவார், தேர் இஸ் ஏ ஏர் லாக் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அதில் ஒரு ஏர் லாக் இருக்குது மோட்டரில், அந்த ஏர் லாக் நீ தட்டி விட்டேன்னா என்ன செய்யும்? தண்ணி வரும். அந்த ஏர் லாக்கு தான் என்னது? பாவம். அவர் சொல்லுவார், ஏன்னா நீ செய்யக்கூடிய பாவம், நீ செய்யக்கூடிய அநியாயம், உன் இச்சைக்காக, இந்த உலக ஆசைக்காக நீ செய்யக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள். நான் இன்னைக்கு உங்கள் மனசாட்சி கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு உட்காந்து யோசிங்க, நைட்டுக்கு உட்காந்து யோசிங்க, என் வாழ்க்கையில் ஏதாவது ஏர்லாக் இருக்குதான்னு யோசிங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை, ஏன்னா தான் ரோமேயர் கழுதிய திரும்பத்தில் தான் கொடுத்த வாக்கை ஆண்டவர் என்ன செய்யறது கிடையாது, திரும்ப பெற்றுக்கொடு. நீங்கள் அவருடைய பிள்ளைனா உங்களுக்கு என்ன கொடுத்து தான் ஆகணும்? ஆசீர்வாதம் கொடுத்து தானே ஆகணும். அதெல்லாம் திரும்பலாம் எடுக்க முடியாது. அப்போ எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல? பம்ப் இஸ் ஒர்க்கிங், வாட்டர் இஸ் தேர் பட் வாட்டர் இஸ் நாட் கம்மிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஏர்லாக் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்னைக்கு நைட்டு உட்காந்து யோசிங்க, எது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஏர்லாக்? எந்த பாவம், எந்த செயல், எந்த சிந்தனை, எந்த நபர் இருக்கலாம்? எந்த நபர் எனக்கு ஏர்லாக்காக இருக்கிறாங்க? எந்த சிந்தனை எனக்கு ஏர்லாக்காக இருக்குது? எந்த செயல் எனக்கு ஏர்லாக்காக இருக்குது? அதை நான் தட்டி விடுவேன் அப்படின்னா
தண்ணி நிரம்பி வழியும். ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில கொட்டிக்கிட்டே இருக்கும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென். ஒரு ஆராதனை பாடல் பாடிட்டு நாம் உயர்த்துவோம். அனைவரும் முழந்தால் படியிட்டு நற்கருணை நாதருக்கு நாம் ஆராதனை பாடல் பாடி நம்முடைய ஆராதனையை செலுத்துவோம். இயேசுவே, இயேசுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் இயேசு நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் இயேசு நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்காயாவும்
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் நீர்ப்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மக்களை நான் சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை நீங்கள் திரும்ப சொல்லும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு இயேசுவே, இதோ உம் திருமுன் முழந்தாள் படியிட்டு உம்மை ஆராதிக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். இந்த நாளில் நீர் என்னுடைய பாவத்திற்காக பட்ட பாடுகளை எண்ணி பார்க்கிறேன். ஆனால் நானோ என்னுடைய சுய ஆசைகளுக்காக, சுய விருப்பத்திற்காக, உலக இச்சைகளுக்காக உம்மை விட்டு தூர ஓடி போயிருக்கிறேன். உமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறேன். அதற்காக நான் மனம் வருந்துகிறேன். அதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். என் தெய்வமே, என் இரக்கமுள்ள இயேசுவே, பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். நான் உம்முடைய பிள்ளை என்பதை உணர்கிறேன். நான் பாவியா இருந்தாலும் நீர் என்னை அன்பு செய்து கொண்டே இருக்கிறீர். என் முன்பே இருந்து என் அன்பு மகனே மகளே என்று நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறீரே. அதற்காக நன்றி தேவனே. இதோ நான் அதை உணர்கிறேன். உம்முடைய இறை தன்மையில் நான் பங்கு பெற ஆசையா இருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் என்னை பாவத்திற்கு இட்டு செல்கிற பொழுது உம்முடைய அருள் என்னை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. வழக்கரம் என்னை பாதுகாக்கட்டும். நீர்பட்ட பாடுகளின் சிந்தனை என்னை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. இதன் மூலமாய் தெய்வமே, நான் உம்முடைய அன்பு பிள்ளையாய் வாழ வரம் தருவீராக. ஆமென். எல்லோரும் இணைந்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை சொல்லி ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடப்படாதையும் தீமைகளை விடுவித்து தருவானோம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரம்